நம்ம விசுவாசத்தை இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் அது அதை அணைச்சிடப்படி கூடாது. அது எப்போதும் ஃபயரா இருக்கணும். நம்ம விசுவாசம் கையை தட்டி கத்திர தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நம்ம விசுவாசத்தை யாருடைய மௌனமும் குறைச்சிடக்கூடாது, யாருடைய புறக்கணிப்பும் நம்ம விசுவாசத்தை குறைச்சிடக்கூடாது. இயேசுவினுடைய மௌனமும் இயேசுவின் புறக்கணிப்பும் கூட கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை என்ன செய்யல, குறைக்கல. இன்னும் அவர் பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. நீங்க மௌனமா இருந்தாலும் சரி, என்னை புறக்கணிச்சாலும் சரி, ஒரு பதிலுமே சொல்லாட்டாலும் சரி, உங்க வாயிலிருந்து பதில வர்ற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு பின்னாடியே அவ போறா. விசுவாசத்தோட நிக்கிறா, காத்திருக்கிறா. அவரை விடுற மாதிரி தெரியல. மௌனமா இருந்தது வேதனை. வாய் திறந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு? உனக்காகலாம் வரல தாயி, இஸ்ரவேல் மக்களுக்கு தான் நன்மை செய்ய வந்திருக்கேன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்கானவரா, அவர் கானானியருக்கும் ஆனவரா? இஸ்ரவேலின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குடி பைபிள் சொல்லல. உலகத்தின் பாவங்களை, முழு உலகத்தின் பாவத்தை மன்னிக்க வந்தவர். நான் இஸ்ரவேலுக்கானவர் என்று சொல்ல காரணம் என்னவென்றால்